Hello students, welcome to Salem CBSE 11th and 12th channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு செஷன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா நம்ம சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் 12 பசங்களுக்கான ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் சிபிஎஸ்சி 12th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து தரோவாக அனலைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா டவுட்ஸும் எல்லா கவலைகளும் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுனால கிளியர் ஆகிடும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதே பேட்டர்ன் தானே இந்த வாட்டியும். அதிலிருந்து ஏதாவது சர்ப்ரைசஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, நம்ம ஏதாவது நம்மளோட ஸ்டடி பேட்டர்னில் நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணுமா, மோடிஃபிகேஷன் கொண்டு வரணுமா, அதே மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். உங்களால் கிளியர் கட் டிசிஷன் எடுத்து படிக்க முடியும். அண்ட் எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் இந்த வருஷம் இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கோம். ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். ஸோ பசங்களா, சைலம் வந்து உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கியூஸ் காம்படிஷன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே பேஸ்டு கியூஸ் காம்படிஷன் ஜிகே தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் 8th-லேருந்து 12th படிக்கிற எல்லா பசங்களுக்கும் இதில் கலந்துக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த கியூஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக, அதே மாதிரி அந்த கியூஸோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு கியூஆர் கோடை இப்போவே ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும், அந்த ஆக்சஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ எல்லோரும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, நமக்கு வின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சைலத்தில் படித்து நிறைய பேர் சைலமியன்ஸ் நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், அதே மாதிரி அவங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ரிசல்ட் எடுக்கணும். அதுக்கு சைலம் வந்து என்ன பண்ணுறாங்க, சைலம் வந்து சைலத்தோட டிஃப்ரெண்ட் கோர்சஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ இன் ஆன்லைன் வி ஹாவ் தளபதி பேட்ச் இருக்குது. 12th படிக்கிற பசங்களுக்கு வி ஹாவ் தளபதி பேட்ச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஆனால் ஆஃப்லைனில் வந்து நமக்கு தளபதி ப்ரோன்னு சொல்லி 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி ஹைப்ரிட் கேம்பஸில் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. பசங்களா அட்மிஷன் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. பசங்களாம் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வெற்றி பேட்சும், அதே மாதிரி மாரா பேட்சில் எல்லாமே கிளாஸஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பரெல்லாம் வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் சீரியஸ் ஆக வேண்டிய டைம் தான் இது. ஸோ எல்லா அப்டேட்ஸும், கிளாஸ் ஆகட்டும், மற்ற அப்டேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து ப்ராப்பராக டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸோ தட் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் டு த க்ரக்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ. நம்ம எழுத போகிற கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் 70 மார்க்ஸ் பசங்களா. 70 மார்க்ஸில் எழுத போகிறேன். எத்தனை மணி நேரம் இருக்குது? 3 hours. ஸோ இட்ஸ் 3 hours எக்ஸாம், 70 மார்க்ஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது தெரியுமா? 33 கொஸ்டின்ஸ் இருக்குது. 33 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லவே இல்லை. எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி. ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. அண்ட் நீங்கள் லோகு, கால்குலேட்டர் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. தேவைப்பட்டதெல்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, யூ டோன்ட் நீட் டு பிரிங் எனிதிங். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகாதீங்க, லோக் டேபிள் எடுத்துகிட்டு போகாதீங்க, எதுவும் தேவையில்லை. இப்போ அந்த 70 மார்க்ஸ் எப்படி பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாமா? ஸோ அதில் வந்து 16 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது, 1 மார்க். 16 மல்டிபிள் சாய்ஸ் 1 மார்க், அப்போ 16. அதே மாதிரி 5 ஷார்ட் ஆன்சர் இருக்குது, 2 மார்க்ஸ் ஆடுது. அப்போ டோட்டலாக 10 மார்க்ஸ். 7 ஷார்ட் ஆன்சர் 3 மார்க்ஸ் ஆகும். 3 into 7 21 மார்க்ஸ். அங்கே 2 கேஸ் பேஸ்டு. ஓகே பசங்களா பாருங்கள், கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்காங்க. கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் அவ்வளோ ஃபெமிலியராக இருக்க மாட்டேன். ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக. 2 கேஸ் பேஸ்டு, அதில் 4 மார்க்ஸ், அப்போ 8 மார்க். 3 லாங் ஆன்சர் வித் 5 மார்க்ஸ். ஸோ 3 into 5 15 மார்க்ஸ். ஸோ இதுதான் பிரேக் டவுன் ஆஃப் த டோட்டல் 70 மார்க்ஸ். கிளியரா பசங்களா? கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட 70 மார்க்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச மல்டிபிள் சாய்ஸு, ஷார்ட் ஆன்சரு, அதே மாதிரி லாங் ஆன்சர் எல்லாம் நமக்கு ஃபெமிலியராக இருக்கும். கேஸ் பேஸ்டு மட்டும் அவ்வளோ ஃபெமிலியராக இருக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்த்தாலே பயப்பட்டு அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. பண்ணுறாங்க. நீங்கள் கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸுக்கு செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கூட அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதில் சிம்பிள் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த பேராகிராஃப், அந்த பேசேஜை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் எடுக்க முடியும். இஃப் யூஆர் நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். கேஸ் பேஸ்டு கொஸ்டின், அதுக்கு வேறு ஏதோ கான்செப்ட் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம படித்த கான்செப்ட் தான். அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பயப்படக்கூடாது. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி ரீட் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் மார்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்காங்க. ஓகே, சில பேர் என்னென்னா கேஸ் பேஸ்டு கொஸ்டினுக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட் புக்கு வாங்கி படிக்கணுமா, அப்படியெல்லாம் பண்ண வேணும். இல்லை, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா என்சிஆர்டி இருக்குல்ல, அது ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. என்சிஆர்டியை ப்ராப்பராக படிங்க, அது லைன் பை லைனாக படிங்க, அது ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் படிங்க.
ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஜ்லாம் நிறைய பேர் படிக்க மாட்டேன், அங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி சாப்டரோட லாஸ்ட் பேஜில் தான் அப்ளிகேஷன்ஸ் யூசஸ், அதுவும் படிக்க மாட்டேன். ஆனால் அங்கே இருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. கிளியரா? அப்போ அதை எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா ஒன் பை ஒன்னா? ஃபஸ்ட்டு நம்ம சாப்டர் வந்து என்ன, சொல்யூஷன் சாப்டர். சொல்யூஷன் சாப்டரில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 50 ml ஃபீனால் 50 ml அன்லைன் மிக்ஸ் பண்ணுறாங்க, அப்போ வோலியம் கூடுமா குறையுமான்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்? 50 ml ஃபீனால் அன்லைனுக்கு இடையில ஹைட்ரஜன் போண்டிங் வரும், அப்போ அங்கே நெகட்டிவ் டீவியேஷன், அப்போ வோலியம் குறையும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Riday suggested that salt to the box can ஐஸ் இருக்கிற பாக்ஸில் சால்ட் ஆட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறாங்க என்னென்னா, இப்படி நான் சால்ட் ஆட் பண்ணதுனால கோல்ட் ட்ரிங்க் பாட்டில்ஸு கோல்டாக இருக்கும் ரொம்ப நேரம். ஏன்னா இங்கே டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பேரியம் குளோரைடு சோடியம் சல்ஃபேட்டும் சேர்ந்தால் ப்ரெசிபிடேட் ஆகும். பட் இந்த பேரியம் குளோரைடையும் சோடியம் சல்ஃபேட்டையும் வந்து செமி பர்மிபிள் மெம்பரேன் வழி செப்பரேட் பண்ணால் ப்ரெசிபிடேட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா செமி பர்மிபிள் மெம்பரைன் வந்து எங்கே படிச்சிருக்கோம்? ஆஸ்மோசிஸில் படிச்சிருக்கோம். சால்வெண்ட் மோலிகுல் மட்டும்தான் பாஸ் ஆகும், சொல்யூட்டு பாஸ் ஆகாது. அப்போது செமி பர்மிபிள் மெம்பரைன் வச்சு செப்பரேட் பண்ணால் அவங்க ரெண்டு பேருக்கும் மீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நோ ப்ரெசிபிடேஷன். Why does water stops boiling when sugar is added? Again, elevation in boiling point, another colligative property, அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். And there is a beautiful numerical பாருங்க, டேட்டா வந்து பார்த்துருக்கீங்க. 70 கிராம் சொல்யூட் WB தந்திருக்காங்க, 700 கிராம் சால்வெண்ட் WA தந்திருக்காங்க. ஸோ சால்வெண்ட் சொல்யூட் ஆட் பண்ணால் சொல்யூஷனோட வெயிட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் டென்சிட்டி தந்திருக்காங்க. ஓகே, டென்சிட்டி தெரியும், வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் தெரியும். ஸோ நீங்கள் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மொலாலிட்டி ஸ்மால் எம், மொலாலிட்டி கேபிட்டல் எம் ரெண்டும் கண்டுபிடிச்சு அதோட ரேஷியோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் வில் பி த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் 1 மோலால்? அப்போ மொலாலிட்டி தந்திருக்கு, அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் MgCl2 அஸ்யூமிங் டிசோசியேஷன் ஆஃப் MgCl2 டு பி 70 மோல் % அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வேன் ஹாஃப் ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். I is equal to 1 + n - 1 into alpha. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வேல்யூ ஆஃப் என்ன? வேல்யூ ஆஃப் என்ன? மெக்னீஷியம் குளோரைட் தானே. ஸோ டிசோசியேட் ஆகும்போது ஒரு Mg2 + 2 Cl-, ஸோ என்னோட வேல்யூ 3 வரும். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா 70% தானே, 70/100 போட்டுக்கோங்க. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ இங்கிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சேம் சாப்டர் தான், ஆனால் அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின் சொல்யூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் திஸ் ஒன் இஸ் பயோமோலிக்யூல்ஸ் ஐ திங்க். ஓகே, இது வந்து சொல்யூஷன் இல்லை, பயோமோலிக்யூல்ஸ் நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, கிளியர். எஸ், இது வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட கான்செப்ட் இருக்குல்ல. நம்ம வந்து நம்ம பிளட்டோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தானே இன்ட்ராவெஸ்குலர் இன்ஜெக்ஷனில் எல்லாம் சொல்யூஷன் எடுக்கணும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரில் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. நேர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா நேர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். E is equal to E0 minus 2.303 RT/NF log concentration of the product by reactant. இல்லை E is equal to E0 minus 0.0591 by N into log concentration of product by reactant. நேர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, 1 2 3 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆனோட்லேயும் கேதோட்லேயும் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து சேமாக இருக்கணும், எலக்ட்ரானை வந்து கேன்சல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நேர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும், அப்போ தான் கரெக்ட் ஆகும். அப்புறம் பாருங்க, அசர்ஷன் ரீசன் செகண்டரி செல் பேட்டரி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன். செகண்டரி செல் யூஸ்ட் இன் இன்வெர்டர். ஆமாம், உண்மைதான். பிரைமரி செல் கேன் பி ரீசார்ஜ் பை பாசிங். பிரைமரி செல்லை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இது கரெக்ட், இது தப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் பாருங்க, அசிட்டிக் ஆசிடோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். தட் மீன்ஸ் திஸ் இஸ் a question from Kohlrausch's law. Important. Kohlrausch's law என்ன சொல்றாங்க? Limiting molar conductance of an electrolyte at infinite dilution is the sum of the limiting molar conductance of its cation and anion அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. எஸ், அப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் பேஸ்ட் பாருங்கள், ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, கண்டக்டிவிட்டி ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் சொல்லி ஒரு பேசேஜ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான் டிசோசியேட் ஆகும், அங்கே தான் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோலைட் வீக்காக இருந்தால் டிசோசியேஷன் கம்மியாக இருக்கும், ஸோ கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரெட் எல்இடி கிரீன் எல்இடி எல்லாம் க்ளோ இருக்கும். எலக்ட்ரோலைட் வீக்காக இருந்தால் ரெண்டும் எரியாது, ரெண்டும் கத்தாது, ஆஃப். அப்போ வீக் எலக்ட்ரோலைட்னு அர்த்தம். ஒன்று டிம்மு, ஒன்று ஆஃப், அப்பவும் வீக்கு தான், ஆனால் ரொம்ப வீக் இல்லை. ஒன்று மீடியம், ஒன்று ஆஃப், அப்போ மீடியம். ஒன்று பிரைட்டு, ஒன்று டிம்மு, அப்போ ஹை. வெரி பிரைட்டு, மீடியம், வெரி ஹை. இந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்.
அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தந்ததுக்கப்புறம் அவங்க தான் கொஸ்டின் கேட்குறாங்க. புரியுதா? நிறைய பேர் என்னென்னா இந்த கொஸ்டின் நேராக கொஸ்டின் போய் பார்ப்பேன், என்ன ஒன்றுமே புரியல, ஆனால் அதுக்கு தேவையான டேட்டா எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நிதானமாக ஒரு வாட்டி ஃபோக்கஸ் பண்ணி பேசேஜ் எல்லாம் படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக இருக்கும். கிளியர்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பாசிபிள் pH வேல்யூ ஆஃப் எ சொல்யூஷன் இஃப் த க்ளோ ஆஃப் green LED மீடியம் ரெட் LED வெரி பிரைட். பாருங்கள், அப்போ டேபிளில் பாருங்கள், green LED மீடியம், இது ரெட் LED வெரி பிரைட். ஓகே, அப்போ கண்டக்டிவிட்டி வெரி ஹை. அப்படின்னா எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்றில் ஸ்ட்ராங் ஆசிட் ஆகலாம், இல்லாட்டி ஸ்ட்ராங் பேஸ் ஆகலாம். இதெல்லாம் pH பாருங்கள், pH வேல்யூ தந்திருக்காங்க. ஸ்ட்ராங் ஆசிட்னா pH வேல்யூ எப்படி இருக்கும்? க்ளோஸ் டு 0 இருக்கும். கரெக்டாக? அப்போ இது வந்து ஸ்ட்ராங் ஆசிடோட pH. இதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ்னா pH எப்படி இருக்கும்? க்ளோஸ் டு 14 இருக்கும். அப்போ இது வந்து ஸ்ட்ராங் பேஸோட pH. அப்போது pH வேல்யூ 1 இருந்தாலும் pH வேல்யூ 13 இருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துலையுமே தான் எலக்ட்ரோலைட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ அங்கே தான் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு 1 and 2 ஆப்ஷன் ஆன்சர் வந்துச்சு. அவ்வளோதான். ஸோ புரியுதா? கான்செப்ட் நல்லா இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, நம்ம அடுத்த சாப்டருக்கு போகிறோம், கெமிக்கல் கைனடிக்ஸ். இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்க? எஸ், rate of reaction triples. yes, இந்த Arrhenius equationோட 2 different temperature Arrhenius equationக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்ல, ஃபார்முலா என்ன இருக்கா? log k2 by k1 equals EA divided by 2.303 R into 1 by T1 minus 1 by T2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. EA ஆக்டிவேஷன் எனர்ஜி. பாருங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி, calculate the energy of activation கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அப்போ அது ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் யர் ரியாக்ஷன் அண்ட் ரைட் இன்டெகிரேட்டட் ரேட். பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் டைம் வர்சஸ் கிராஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 0 ஆர்டரோட கிராஃப்னு நினைக்கிறேன். இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகே, பரவாயில்ல. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தெர்மல் டிகம்போசிஷன். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்லாம் நம்ம படிச்சிருக்கோம். 0 ஆர்டருக்கு ஜீரோ ஆர்டரும் ஃபஸ்ட் ஆர்டரும் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதோட எல்லா கிராஃபும் படிக்கணும். அதே மாதிரி அதுக்கு டிஃப்ரெண்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் படிக்கணும். கேஸ் ஃபேஸுக்கு தனியாக ஈக்குவேஷன் இருக்காங்க, அதை படிக்கணும். ஓகே, தென் அப்புறம் என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரிலேட்டிங் டெம்பரேச்சர் அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அது வந்து Arrhenius equation. ஸோ Arrhenius equation நல்லா படிச்சுக்கோங்க. Arrhenius equation வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. Arrhenius equation அதே மாதிரி ஆர்டர் வேஸ்ட் பண்ணி கேட்கும்போது ஆர்டரில் வந்து 0 ஆர்டரும் ஃபஸ்ட் ஆர்டரில் இருந்தும் அதிகமாக கேட்குறாங்க. தென் பாருங்கள், இது வந்து நம்மளோட ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் கேட்டலிஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாக்ஷன் பாத்வே ப்ரொவைட் பண்ணுவேன் வித் லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதெல்லாம் அதுதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட். நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு போகிறோம். இன்ஆர்கானிக் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனது சொல்யூஷன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், 3 ஃபிசிக்கல். இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட். கண்டிப்பாக டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்கள், என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சிங்கோட என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் 339, காப்பருக்கு 113 சொல்கிறாங்க. தப்பு தானே இது? ஏன்னா சிங்கில் எல்லா எலக்ட்ரானும் பேயர்டாக இருக்காங்க. அப்போ அதுக்கு ஹையர் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் இருக்கக்கூடாது. ஸோ சிங்கோட வேல்யூ இதுவாக இருக்கணும், காப்பரோட வேல்யூ தான் இதுவாக இருக்கணும். அப்படி தானே இருக்கணும். எஸ். அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிடா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா? பொட்டாசியம் பர்மேங்கனேட் கூட யார் ரியாக்ட் பண்ணுவேன்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் என்ன எடுத்தால் என்ன ஆகும்? குளோரைடு குளோரினாக கன்வெர்ட் ஆகும். அதனால சல்ஃபியூரிக் ஆசிட் தான் எடுக்கணும். ஓகே, அப்புறம் பேலன்ஸ் பண்ணுங்க. இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் என்ன? இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்னா லாந்தனாய்டு, ஆக்டினாய்டு ரெண்டும் இருக்கும். இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான். எஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் வில்? பாருங்கள், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கேட்குறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா கான்ஃபிகரேஷன் எழுதணும், நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அன்பேட் எலக்ட்ரான் இருந்தால் பேராமேக்னெட்டிக், எல்லாமே பேடாக இருந்தால் டயமேக்னெட்டிக்கு. ஈஸி. ஓகே, ஃபோம். ரைட். நெக்ஸ்ட் சாப்டர் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஒரு கொஸ்டின் பாருங்க. கவுண்டர் அயன் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவுண்டர் அயன் பாருங்க. கவுண்டர் அயன் அப்போ பேசிக் டேர்ம்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு நிறைய பேசிக் டேர்ம்ஸ் இருக்காங்க. சென்ட்ரல் மெட்டல்னா என்ன, கவுண்டர் அயன்னா என்ன, லிகாண்ட்னா என்ன, கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்காங்க, அயனைசேஷன் ஸ்பியர் இருக்காங்க, அப்புறம்
அப்புறம் போலிஹீட்ரு இருக்காங்க, கோஆர்டினேஷன் போலிஹீட்ருன்னு இருக்காங்க. லிகேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மோனோடென்டேட்டு, பைடென்டேட்டு, ஆம்பிடென்டேட்டு, சிலேஷன் இருக்காங்க, சிலேட்டிங் லிகேண்ட் இருக்காங்க, ஆம்பிடென்டேட் லிகேண்ட் இருக்காங்க. டென்டிசிட்டினா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, நிறைய டேர்ம்ஸ் வந்து அந்த சாப்டரில் இருக்குது. அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இங்கே கவுண்டர் அயோன் கேட்டிருக்காங்க. கவுண்டர் அயோன் மீன்ஸ் இட் இஸ் அயடைசேஷன் ஸ்பியர்னு சொல்லலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருப்பாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே யார்? குளோரின். ஸோ த ஆன்சர் இஸ் குளோரின். அந்த மாதிரி ரைட் த ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன். பாருங்க, பேர் கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ்சி நேம் கொடுத்து அதோட ஃபார்முலா எதோ சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நாமென்க்ளேச்சர் படித்தா மட்டும் போதும். ஓகே, அப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கேஸ் ஸ்டடி. பாருங்க, கொஞ்சம் கேஸ் ஸ்டடி இருக்குது, நீங்கள் அது படிக்கணும். படித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணணும். இங்கே ஒரு கொஸ்டின் பாருங்க, why is Fe3 EDTA complex stable as compared to ferrous sulfate? ferrous sulfate na FeSO4. இது வந்து EDTA இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பேசேஜ் படிக்கலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா EDTA இஸ் அ ஹெக்ஸாடென்டேட் லிகாண்டு. அப்போது சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட சிலேஷன் இருக்கும், ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரிங் ஸ்ட்ரக்சர் சிலேஷன் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். அப்படி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு கொஸ்டின் டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் இந்த பேசேஜ் படித்து பார்த்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் will lead to the formation of ஈதேல் மீதேல் கீட்டோன் கிடைக்கணும். அப்போ இங்கே 4 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்கே வந்து ஈதேல் மீதேல் கீட்டோன், ஈதேல் மீதேல் கீட்டோன்னா ஒரு பக்கம் CH3 CH2 ஈதேல் கீட்டோன் தானே. அப்போ அதில் ஓகே, இந்த காம்பவுண்டு கிடைக்கணும், இந்த காம்பவுண்டை கிடைக்கணும். இந்த 4 இருக்குது. அப்போ 4 விட்டு பாருங்கள். ஹீட்டிங், ஒரு ஆல்கஹால் எடுத்து ஹீட் பண்ணுறாங்க, சோடியம் டைக்ரோமைட், அப்போ கிடைக்குமா? இல்லை ஆல்கஹாலில் வந்து ஹீட்டட் காப்பர் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அடுத்து ஓசோனோலிசிஸ். ஓசோனோலிசிஸில் வந்து பாருங்கள், ஓசோனோலிசிஸ் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஓசோனோலிசிஸ் மீன்ஸ் வாட்? அது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்டுக்கு ஒரு மெத்தட் தானே. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அசெட்லின் ஒன் ரியாக்ஷன் வித் HgSO4. அசெட்லின் ஒன் ரியாக்ஷன் வித் HgSO4. அசெட்லினா ஈதேன் தான். ரியாக்ஷன் வித் HgSO4 and H2SO4. தட் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் வரும். ஏன்னா ஓசோனலிசிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆல்கீனை டபுள் பாண்டை பிரேக் பண்ணி 2 இடத்துல ஆக்சிஜன் கொடுத்து பாருங்கள். ஒரு காம்பவுண்டு, ஒரு மோலிகுல், இதுதான் வரும். ஓகே, அடுத்து பாருங்க, திஸ் இஸ் அன் ஆல்கைல் ஹாலைடு சோடியம் ஹைட்ராக்சைடு எத்தனால். தட் மீன்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் எத்தனால். ஓகே, அப்போ என்ன நடக்கும்? டிஹைட்ரோ ஹாலஜனேஷன் நடக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஆல்கீன் கிடைக்கும். ஸோ A இஸ் ஆல்கீன். அந்த ஆல்கீனில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ரேஷன் பண்ணுறோம். ஓகே, மார்க்கோனிக்கோ ரூல் ஃபாலோ பண்ணலாம். பட் இங்கே B2H6 டைபோரைன் வரும்போது ஆன்டி மார்க்கோனிக்கோ ரூல். அப்போ ரெண்டுலையுமே ஆல்கோஹால் கிடைக்கும். ஆனால் B2H6 டைபோரைன் இருக்கிற இடத்துல பிரைமரி கிடைக்கும், பிரைமரி ஆல்கோஹால். அப்போ இது பியூட்டனோல், இது பியூட்டன் 2 ஆப்ஷன் C தான் ரைட் ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட் ABC அமீன்ஸ். அப்போ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரியாக இருக்குமா? பாருங்கள் என்ன, அவங்க வந்து பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு இஸ் த ஹின்ஸ்பர்க் ரியேஜெண்ட். இட்ஸ் அ டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் அமீன்ஸ். இப்போ பிரைமரி அமீன் இருக்குது, ஹின்ஸ்பர்க் ரியேஜ் கூட ரியாக்ட் பண்ணுவேன். செகண்டரி அமீனும் ரியாக்ட் பண்ணுவேன், டெர்ஷரி அமீன் ரியாக்டே பண்ண மாட்டேன். அப்போ ஏபிசியில் என்ன சொல்கிறாங்க? ஏயும் பியும் ரியாக்ஷன் வித் பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு அப்படின்னு சொன்னால் அர்த்தம் சி வந்து டெர்ஷரி. அப்போ ஏயும் பியும் ரியாக்ட். இதில் ஏ பிரைமரியா பி பிரைமரியான்னு தெரியாது. பாருங்கள், அடுத்து படித்து பாருங்கள். ஹவர் ஒயிட் precipitate obtained from compound B remains insoluble. பி இன்சால்யூபிள். அப்போ பி தான் செகண்டரி. ஏ காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, சோலிபிளாக இருக்காங்க. அப்போ ஏ தான் பிரைமரி. அப்போ என்ன கேட்குறாங்க? பாய்லிங் பாயிண்டோட ஆர்டர். இது எப்படி தெரியும்? பாய்லிங் பாயிண்டோட ஆர்டர் பிரைமரி மீனா NH2, செகண்டரி மீனா NH, டெர்ஷரி மீனா N. அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிலிட்டி பிரைமரி மீனில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பாய்லிங் பாயிண்ட்டும் ஏக்கு தான் அதிகம், அப்புறம் பி, அப்புறம் சி. ஆப்ஷன் புரியுதா? டிஃப்ரெண்ட் கான்செப்டே வந்து ஒரே கொஸ்டினில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமீன்ஸோட டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்டை பாய்லிங் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ நல்ல கான்செப்டுவலாக கிளாரிட்டி இருக்கணும் நமக்கு. பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். காலம் 1, காலம் 2 அடிஷன் இருக்குது, எலிமினேஷன் இருக்குது, SN2 இருக்குது, SN1 இருக்குது. ரைட் சைடில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இங்கே புரோமின் இருந்த இடத்துல இப்போ புரோமின் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே புரோமின் போயிருக்கு, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் போயிருக்கு. அப்போது அங்கே நடந்தது எலிமினேஷன். ஸோ சி எலிமினேஷன் தான், C2. அப்போ C2 ஒரே ஆப்ஷன் இல்லை. இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. C2. அடுத்து இது பாருங்கள், இங்கே ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது, HI ஆட் பண்ணுறோம். இப்போ டபுள் பவுண்ட் இல்லை. அப்போ அன்சாச்சுரேட்டட் சாச்சுரேட்டட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன? அடிஷன். ஸோ D1. அப்போ ஆன்சர் கிடைச்சிது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. இன்னொன்று SN1 SN2 எப்படின்னா இங்கே பாருங்கள், ரெண்டும் சப்ஸ்டியூஷன் தான். ஆனால் OH போன இடத்துலையே CL வந்திருக்கா? அப்போ அது ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இங்கே புரோமின் போன இடத்துல இல்லை, ஆப்போசிட் சைடில் OH வந்திருக்கா? அப்போ அது இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குது, இன்வர்ஷன் ஆஃப். அப்போ அதை வச்சு நம்ம SN1 SN2 கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக புரியுதுல்ல? SN1 ஒரே ஸ்டெப்பில் நடக்கும்,
ஒரே ஸ்டெப்பில் நடக்கணும்னா அது ரிட்டென்ஷனாக இருக்க முடியாது, இன்வர்ஷனாக தான் இருக்க முடியும். SN1 இன்வர்ஷன், SN2 ரிட்டென்ஷன், அந்த மாதிரி. ஓகே, SN1 2 ஸ்டெப்பு நடக்கும், SN2 ஒரு ஸ்டெப்பில் நடக்கும். ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தால் அங்கே இன்வர்ஷன், 2 ஸ்டெப்பில் நடந்தால் அங்கே ரிட்டென்ஷன். ஓகே, அந்த மாதிரி. இன் ஆர்த்தோக்ரோசோல்னா என்ன? ஆர்த்தோக்ரோசோலில் பென்சீன் ரிங்கு, ஃபினோலோட ஆர்த்தோ பொசிஷனில் CH3, இதான ஆர்த்தோக்ரோசோல். OH குரூப் அட்டாச் டு ரிங்கு தானே, ரிங்குனா sp2 கார்பன், sp2 which of the following is a lever rotatory in nature? lever rotatory beta D fructose வரும். ஓகே, இங்கே ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. which of the following will give a yellow or orange precipitate with 2,4-DNP, dinitrophenyl hydrazine, 2,4-dinitrophenyl hydrazine. அப்போ அது கூட கார்பனைல் காம்பவுண்ட் யார்? ஆல்டிஹைடும் கீட்டோனும், ரெண்டும் கார்பனைல் காம்பவுண்ட் தானே. அப்போ 1 and 2 ரெண்டும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த செகண்டரி பென்சைலிக் ஹாலைடு. அப்போ C6H5 கூட அட்டாச் பண்ண கார்பன் CH2, அதில் குளோரின் வரணும். ரிங்கில் அட்டாச் பண்ண கார்பனில் குளோரின் வரும், அப்போ தான் பென்சைலிக்னு சொல்ல முடியும். இது பென்சைலிக் இல்லை, இது அரைலிக்கு, அப்போ இது இல்லை. இது பென்சைலிக்கா? இல்லை. இது வந்து பாருங்க, இது வந்து நமக்கு என்ன கேட்டகரி? திஸ் இஸ் குளோரின் இஸ் அட்டாச் டு கார்பன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் ஆல்கைல் ஹாலைடு, அதில் வந்து ஃபினைல் ரிங்கு சப்ஸ்டியூட்டாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு, அது சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு. பென்சைலிக் ஹாலைடு எங்க? எஸ், இதுதான் பென்சைலிக் ஹாலைடு இதுதான். ரிங்கில் அட்டாச் பண்ண கார்பனில் குளோரின் வந்திருக்காங்க. ஸோ பென்சைலிக் ஹாலைடு. ஸோ 4-2 ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசனில் பாருங்க. செகண்டரி அலிஃபேட்டிக் மீன்ஸ் ரியாக்ட் வித் நைட்ரஸ். ரியாக்டே பண்ண மாட்டேன்ல, பிரைமரி தானே பண்ணுவேன். ஸோ தப்பு. நைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆன் ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட் கேன் பி யூஸ்டு ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கேரி அவுட் த கன்வர்ஷன். நைட்ரோபென்சீனை 4-bromobenzene கன்வெர்ட் பண்ணணும். குளோரோஃபினைல் மீதேன 2-phenyl மெத்தனமீன். அப்போ அந்த மாதிரி ஆர்கானிக் கன்வர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு, பார்த்துக்கோங்க. அண்டு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, மெக்கானிசம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிங்கல்ஸ்டீன் எல்லாம் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் இல்லை, ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் இருக்குது, ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் இருக்குது. ரைட், தென் எகெயின் கன்வர்ஷன் பாருங்க, கன்வர்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. கேனிசாரோ ரியாக்ஷன் வந்திருக்கு, ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் அந்த சாப்டர்ல இருந்து கேனிசாரோ ரியாக்ஷன் வந்திருக்கு. கன்வர்ஷன் நிறைய வந்திருக்கு. டெஸ்டட் ப்ரொப்பனால் ஆல்டிஹைட் கீட்டோன அந்த டெஸ்டட் டிஸ்டிங்விஷ் எல்லாம் வந்திருக்கு. நம்ம ஹாலோஃபோன் டெஸ்ட் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு டாலரன்ஸ் ரியேஜென்ட், ஃபில்லிங் சொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, நிறைய கன்வர்ஷன்ஸ் இருக்கு. தென் இன்க்ரீசிங் பிகே வேல்யூ. ஓகே, பிகே வேல்யூ வச்சு கன்வெர்ட் பண்ண ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராடக்டோட பேசிக் ஸ்ட்ரென்த்து கம்பேர் பண்ணணும். யாருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கேஏ வேல்யூ அதிகமாக இருக்கும், பிகே வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸ்ட்ராங்லி பேசிக் லோ பிகே, லெஸ் பேசிக் ஹை பிகே. ஸோ அந்த ப்ராடக்ட் வச்சு அந்த பிகே வேல்யூவோட ஆர்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா? ஸோ ஆர்கானிக் பார்த்தோம், இன்ஆர்கானிக் பார்த்தோம், ஃபிசிக்கல் பார்த்தோம். கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்னு எல்லாம் சொல்ல முடியாது, பட் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும் பசங்களா. நாம் வந்து லாஸ்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 1 month 2 months முன்னாடி எல்லாம் படிக்க ஆரம்பித்து நல்லா மார்க் எடுக்கலாம்னு நினச்சா அது வந்து நடக்காது. கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். எல்லா சாப்டரும் நீங்கள் வந்து என்சிஆர்டி எடுத்து படிக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸு அதே மாதிரி யூசஸ்ஸு அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதை பேஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை வச்செல்லாம் கான்செப்ட் கேட்குறாங்க. ஸோ எப்படின்னா நல்லா படித்தா நல்லா மார்க் எடுக்க முடியும். ஓகே, லாஸ்ட் மினிட்ல வந்து ஹரிபரியாக படித்து ஏதாவது மேஜிக் எல்லாம் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படி இங்கே இந்த 10 கொஸ்டின் இங்கே 10 கொஸ்டின் அப்படி ரேண்டமாக எல்லாம் படித்தா நல்ல மார்க் எடுக்க முடியாது. பாஸ் பண்ணலாம், பட் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னா நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ்லேருந்து எனக்கு சொல்ல வேண்டிய ஃபைனல் ஒரு அவுட்புட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஃபைனல் மெசேஜ் அதுதான். நல்ல மார்க் எடுக்க முடியும், இன்னும் டைம் இருக்குது, பட் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். என்சிஆர்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். என்சிஆர்டி நீங்கள் வந்து செல்ஃபாக படித்து பாருங்க, லைன் பை லைனாக படித்து பாருங்கள். அதிலிருந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூசஸ்ஸு, எக்ஸாம்பிள்ஸு அதிலிருந்தெல்லாம் கொஸ்டினை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு கான்செப்ட்டு இன்னொரு கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் டேரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேரக்ட் கொஸ்டின் தான் இருக்காங்க.
பட் அதிகமான கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி கேஸ் ஸ்டடி எல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு அது ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த கிளாரிட்டி இருக்கணும். பை ஹார்ட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணால் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும் பசங்களா, அவ்வளோதான். பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஒரு மாடரேட் லெவல் தான் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்னு நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம மைண்டில் இருக்கும்போது நம்ம இதுக்கேற்ற மாதிரி தான் இனிமேல் படிப்பேன், அந்த மாதிரி நம்ம படிக்க போகிறோம். படித்து நல்ல மார்க்கு இந்த வாட்டி எக்ஸாமில் எடுக்க போகிறோம். ஓகேவா? சரி பசங்களா, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.